தோணவாதி பெருமடக்கிய விழாவி பெருமடக்கிய விழாவி பெண்ணோ மன்னம் உடையவளே பலங்கை மகாளியம்மா வடவத்திர மகாளி நாயகியாள் பத்திரகாளி ஆறுதல் கனியருதே ஆறுதல் கனியருதே தானாவே முடித்தவளே கைலாசோ 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 சுடரொளி கைலாசோ 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 வாழ்வோரே கொடுமொழியா கொடுமொழியா உருக்கி வாரி சொரிக்கோ தாரி மனதை வாரி உருக்கி வாரி 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 ஆடி கொடோ மலைகளிலே ஆடி கொடோ மலைகளிலே அருமையும் கொல்லும் இருதாய் பகவானும் பார்வதியும் குருவாக இருக்கு பார்த்தால் உமையவை ஒரு நாளிலே பகவானை வழிந்து சொல்லுகிறார் ஆண்டவா தாங்கள் தில்லையில் ஆடி இருக்கிறீர்கள் நெல்லையில் ஆடி இருக்கிறீர்கள் திருச்சிற்றம்பலங்கள் அத்தனையும் திருநடனம் ஆடியது கிழக்கு முடிச்சு சுடுகாட்டுல கூட ஆடினீங்க திருக்காலாத்தியில் தான் ஆடியது இங்கெல்லாம் ஆடுனீங்க ஏன் முன்னாடி ஆடக்கூடாதா ஆகையால் நீங்கள் ஆட வேண்டும் அதை இந்த அடியால் காண வேண்டும் இப்பொழுது நான் திருநடனம் ஆடினேன் என்று சொன்னால் இந்த தேசத்தை அறிந்து விடும் பார்வதி இந்த உலகத்தை பத்தினா எனக்கு கவலை இல்லை உலகம் இருந்தா 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வான் அவன் அப்படி சொல்லிட்டான் இவன் இப்படி சொல்லிட்டான்னு வாழ முடியாது நம்ம வாழ்க்கையை அடுத்தவங்க வந்து வாழ போறது கிடையாது சரிதா அதனால நீங்க ஆடணும் நான் பார்க்கணும் அப்படி என்றால் தேசம் அழிந்தாலும் பரவாயில்லை திருநடனம் வேண்டுமா நான் போயிருவேன் என் அண்ணன் வீட்டுக்கு பாலகிருஷ்ண வீட்டுக்கு உடனே பகவான் திருநடனம் ஆடுவதற்கு எத்தனைகின்றார் பகவான் திருநடனம் ஆடுவதற்கு சம்மதம் சொன்னதும் முரடிட்டு கட்டசர மாலையிட்டு உத்திராட்ச தாவடமா யோக வீசி இடத்தொடுத்தி கையில் திரு புறப்படுத்த கரைக்கண்ணனார் ஆடுகின்றார் பகவான் எப்படி ஆடுகின்றார் என்றார் ஆடிக்கொண்டாரே பகவான் ஆடிக்கொண்டாரே 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 பகவான் ஆடிக்கொண்டாரே 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 ஆடும் நமக்கு
ஆகியது கொஞ்சம் அற்புதம் வியாழனும் நல்ல வெளிச்சை ஞாயிறு பிள்ளாரே ஆடிக்கொண்டாரே திருநாளம் ஆடிக்கொண்டாரே 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 திருநாளம் ஆடிக்கொண்டாரே ஆடுகின்றார் பகவான் திருநடனம் ஆடுகின்றார் ஒரு நாள் ஆடுகின்றார், ஒரு வாரம் ஆடுகின்றார், ஒரு மாதம் ஆடுகின்றார், ஒரு வருடம் ஆடுகின்றார், ஆடிக்கொண்டே இருக்கின்றார். இப்படி பகவான் ஏன்னா சில ஆட்கள் போட்டுட்டு ஆடுவாங்க, சில பேர் போடாமலும் ஆடுவாங்க. கணக்கு முடிந்து வருட கணக்கு முடிந்து யுக கணக்காக திருநடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறார். பகவான் யுக கணக்காக ஆடக்கூடிய நேரத்தில் தாண்டவம் ஆடுகிறார். அந்த நேரத்தில் அவருடைய ஜடையின் முடிவில் அந்த காதில் இருந்திருந்தாங்க கொண்டலாம். ஆமா, ஆடக்கூடிய சமயத்திலே தன்னுடைய மேலிருந்து எந்த ஒரு பொருளும் கீழே விடக்கூடாது. அப்படி விழுந்தாலும் தாங்களது எடுக்க கூடாது. விழுந்தா தோல்வி. ஆமா, அப்படிதான் பேச்சு இல்லையா? ஆமா, இப்படி ஆடுகிறார். பகவானுடைய காதில் இருந்திருந்த குண்டலம் கலந்து வருகிறது. குண்டலம் கலந்து கீழே விழுந்தது என்றால் ஆட்டத்தில் தோற்றதாக அர்த்தம் என்று நினைத்த பகவான் குண்டலத்தை சரி செய்ய வேண்டும் என்று ஒரு கால் கீழே இருக்க மறுகாலை மேல் தூக்கி அப்படி நட்டாலே திருக்கி விடுகின்றார். இதை கண்டிருந்த அம்மை உண்மையவள் பார்வதி என்ன செய்கிறாங்க? கையை தட்டி கலகலவென்று சிரிக்கின்றாள். கண்டிருந்த பார்வதியால் கையை கொட்டி தான் சிரிக்கக்கூடிய சமயத்திலே தலையில் இருந்தல்லவா கங்கை, கங்கையானவள் கீழே இறங்கி விட்டாள். கங்கை தரையில் குதித்தால் மாந்தம் கொடுத்தது. உலகம் எங்கும் வெள்ளப்பெருக்கு பெருகி கங்கை பொங்கினாலே தாங்க முடியாது. கங்கை பொங்கினா சொல்லவா முடியும்? இந்த உலகம் அழிகிறதா? உலகம் எங்கும் ஒரே தண்ணீர். மண், மரம், மட்டை, தாவரங்கள், விலங்கினங்கள், உயிரினங்கள் என்று எறும்புகளை யானை முதல் 84 கோடி ஜீவராசிகளும் வெள்ளத்தால் அழிகிறது. பகவானுக்கும் பார்வதியும் இருக்க இடமில்லை. பார்வதி கையில் அந்த மோதிரத்தை கிளற்றி விட்டிருக்கின்றாள். அது கீழ்லோகத்தில் வேரூன்றி மேலோகத்தில் செந்தாமரை வளராகவே வளருகின்றது. பகவானும் பார்வதியும் குழுவாக வந்திருக்க சந்திரமான் கருடையாழ்வான் இருக்கின்றார். கையை தூக்கி சென்று பகவானை கண்டு தரிசனம் பண்ணி ரொம்ப நாள் ஆகிவிட்டது என்று சொல்லி கருடம் பறந்து வருகிறார். அந்த பார்க்கக்கூடிய சமயத்திலே பறந்து சென்று கருடையாழ்வா பரப்பை எல்லாம் தேடுவாரா பறந்து சென்று கருடாழ்வா பரப்பை எல்லாம் தேடுவாரா எந்த விரை மேலே எந்த விரை மேலே ஒன்றாலில் அசைவது போலே அசைவது மலரிதன் வடக்காவே கனக ஒளி தக்காவே மலரிதன் வடக்காவே கனக ஒளி தக்காவே திசைக்கு முகமாவே திசைக்கு முகமாவே ஒரு பாவாயே அசத்து அசத்து காலது விளக்காக கலகுபடிதற்காக திசைக்கு முகமாக இந்த உலகத்தில் நடப்பது எல்லாம் அறிந்தும் அறியாதவர் போல் தெரிந்தும் தெரியாதவர் போல் கபட நாடகம் தெரிவித்துக் கொண்டிருக்க கைதிட்டு எழுப்பினால் கலகம் விடுவான். அப்படியானால் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ள தலைவதற்கிணங்க பகவான் மீது ராமானை சூட்ட ராமபுரியிலே என்பெருமான் அழைத்துக் கொண்டு வருகின்றார். வரக்கூடிய சமயத்திலே பார்த்தால் எப்பெருமான் சிவபெருமான் கண்ணல்லையே வைத்தோனே கட்டப்பட்ட மாப்பிள்ளை
வள்ளலே என் மைந்தனே இங்க வாரு வாரு என் மாப்பிள வாரும் ஆமா ஐயோ என்ன பார்த்து சொல்லலாமா ஆமா மாப்பிள்ளைய தானே கொஞ்சம் முடியும் பக்கத்திலே வந்தாரு தண்ணீர தத்தளிச்சிட்டு இருந்தாலும் வாங்க மாப்பிள்ள ஏன் இப்படி உலகம் அழிந்து விட்டது எங்கு பார்த்தாலும் தண்ணீராக இருக்கிறது எல்லாம் அவங்க தங்கச்சி வைரோதி செஞ்ச வேலை அப்படியா செவனேடி இருந்த என்ன பார்த்து ஆடுங்கோன்னு சொன்னான் சரி சரி உங்களுக்குதான் தெரியுமே என்ன ஆட மாட்டேன் ஆமா ஆட ஆரம்பிச்சுட்டே வச்சுக்கோங்க நடத்த முடியாது ரொம்ப கஷ்டம் ஆடி அழிச்சிருக்கீங்களா இல்ல இது நான் வேண்டாம் ஆடுண்டா நம்ம ஆட்டத்தை யாரும் பார்க்க வேண்டாம்னு இருக்கேன் இத வேற ஊரா இருந்தா இதுக்கு முன்னே தெரிஞ்சிருக்கும் ஆடி இருப்போம் அப்போ நீங்க ஆடிதான் உலகத்தை அழிச்சிட்டீங்க ஆமா சரி சரி உலகம் அழிந்து போய்விட்டது நாங்க என்ன செய்யறதா நீங்க என்ன பண்றணும் மாப்பிளே ஒரு தண்ணி உலகத்தை அழித்து விட்டாள் இன்னொரு தண்ணி இருக்கின்றாலே கீழ்லோகத்தில் மந்திரகண்ணி அவளிடத்தில் சென்று ஒரு பிடி குங்குமம் வாங்கி வாருங்கள் அப்படியா சரியாகட்டும் சிறிய வேட்டுவாளி ரூபம் கொண்டு அவரை தட்டோடு வழியாகி வருகின்றார் அதை வந்து ஓடுறாரு சத்தம் எப்படி பண்றாரு அண்ணா வாருங்கள் அண்ணா வாருங்கள் நலமாக இருக்கின்றீர்களா ஏன்னா உங்ககிட்ட நான் கோபத்துல இருக்கேன் முன்பொரு நாள் என்ன பார்த்துட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க இந்த உலகம் அழிந்து இல்லாமல் உன்னை காண வர மாட்டேன்னு சொன்னீங்க ஆமா உங்களுக்கு மண்டையில மூளை கலங்கி போச்சு அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு ஞாபகம் வச்சிருக்கிறீங்க ஆமா ஞாபகம் இருக்கு உனக்கு சரி அன்று சொன்னது போன்று என்று மேல் உலகம் வெள்ளத்தால் அழித்து விட்டாங்க ஒரு அடி அடிச்சா எனக்கு மறந்து போகும் ஒரு சொல்லு சொன்னா என்னைக்கு என் மனசுக்குள்ள இருக்கதான் செய்யும் அப்படிங்கப்பா தங்கா அழிந்து போன உலகம் படைக்க வேண்டும் என்று அத்தனை ஆசைப்படுறாரு நான் இப்ப என்ன செய்யணும் நீ பூமிக்கு அதிபதி இல்ல இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி நான் நீ கொடுக்கிறது உன் கையால் ஒரு படி குங்குமம் கொடுக்கணும் அவன் என் கையால வாங்கன்னு முடிவு பண்ணிதான் வந்திருக்கீங்க அப்படி என்று பாருங்கள் இந்த மந்திரகன்னியாக விட்டவள் அவருடைய மண்ணை எடுத்தால் மாயவன் கையிலே கொடுக்கின்றார் இருக்கின்றார் என்பெருமான் என்ன இந்த ஒரு பிடியை கொண்டு நாங்கள் அழித்து ஒரு உலகத்தை படைக்க முடியுமா அப்படியே தேவைன்னா மறுபடியும் மேலே எங்கேயும் யார் இறங்குறதுக்கு நமக்கு நேரம் சரியா இருக்கும் அவன் யார் இறங்கணும்னா கஷ்டம் ஆமா வேண்டாம் ஒரு பிடி மண்ணானது களவு செய்கின்றார் என்று இடது கரத்தால் இன்னும் ஒரு பிடி மண்ணை களவு செய்து 2 பிடி மண்ணை கொண்டு பகவானுடைய முன்மொழி கொண்டு வைக்கக்கூடிய சமயத்திலே கொண்டு வந்த மண்ணதையோ ஊரினாலாவி காட்டிவிட்டார் கொண்டு வந்த மண்ணதையோ ஊரினாலாய் காட்டிவிட்டார் ஒரு பிடி மண்ணெடுத்தே ஞானமாக தான் கிடைத்தார் ஒரு விழி மண்ணெடுத்தே ஒரு விழி மண்ணெடுத்தே ஒரு விழி பிடித்தே பூமியாக தான் கிடைத்தார் இன்னும் ஒரு விழி எடுத்தே பூமியாக தான் கிடைத்தார் இன்னும் ஒரு விழி எடுத்தே இன்னும் ஒரு விழி எடுத்தே கடலாக தான் கிடைத்தார் பகவானுடைய முன்பில் வைக்கக்கூடிய சமயத்திலே ஒரு நாளாகவே தான் பிடிக்கின்றார் ஒரு முன்னெடுத்து ஆகாயத்தில் வீசுகிறார் மேலே விட்டறிகின்றார் வானமாக வருகின்றது இன்னும் ஒரு விடி எடுத்தார் கீழ் நோக்கி விட்டறிகின்றார் இன்னும் ஒரு விடி எடுத்தார் தெற்கு நோக்கி வீசுகின்றார் 7 கடல் 8 மலை வடக்கு நோக்கி ஒரு பக்கத்து போடுறார் 8 மலைகள் தோன்றுகின்றன நடுவில் உதிர்ந்தவனிலே தானாக மண்ணெடுத்து உலகமெங்கும் வீச உலக உயிரினங்கள் அத்தனையும் எறும்புகளை 6 முதல் 84 ஒரு ஜீவராசிகளும் மறுபடியும் சொல்லுகிறது
உலக உயிர் எல்லாமே எழுந்து உதிர்ந்த மண்ணில்தான் பகவான் ஆமா கொண்டு பண்ணி இருக்கிறார். நிலையற்ற இந்த உலகத்துல வாடகைக்கு கொஞ்ச நாள் வந்திருக்கோம் இல்லையா? நிலை கிடையாது உயிரினங்களுக்கு. ஆமா, நீ பெருசா நான் பெருசா. உலக உயிர் எந்தைக்கு அடைகிறதுன்னு எந்த உயிராலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அதனுடைய கணக்கு எப்படி தெரியுமா? பூவுதிர பிஞ்சுதிர, காய்வுதிர கனிவுதிர, பூல போறத உண்டு, பிஞ்சோட போறத உண்டு, காயில போறத உண்டு, கழுத்து படம் ஆகி போறத உண்டு. அதான் உண்டு இல்லையா? ஆமா. எப்ப யாருடைய உயிர் என்ன அதுன்னு ஏதாவது சொல்ல நடுவில் உதிக்கின்றதான் தங்க கைலாசமணி. தங்க கைலாசமணி தோன்றக்கூடிய சமயத்திலே அதான் எந்த ஆலயத்துல முதல்ல வில்லு போட்டினாலும் ஆண் புலவர்கள் பாடினாலும் பெண் புலவர்கள் பாடினாலும் சரிதான் தானாகியவன் கைலாசமணி என்று சொல்லிதான் ஆரம்பிப்பார்கள். ஆமா. தங்க கைலாசமலையை சுத்தம் செய்ய வாட்பாள் பார்வதி அடே ஆண்டவா கைலாசமலை ஜெகஜோதியா இருக்கிறது. இந்த கைலாசமலை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு பெண்ணை பிறவி செய்ய வேண்டும். பெண்ணை பிறவி செய்யுங்கள் என்று சொன்னது பகவானுக்கு கோபம் வருது. என்ன பார்வதி ஒருபோது நம்மை சும்மா இருக்க விட மாட்டா போல இருக்குது. சும்மா இருந்தோம்னா ஆடுக்கோ ஆடு பண்ணி உலகத்தை அடைச்சிட்டா. ஆமா ஆமா. இப்பதான் உலகமே ஒன்று பண்ணி இருக்கிறோம். மறுபடியும் பெண்ணை பிறவி செய்ய சொல்கிறாளே என்று பார்க்க அது சூரிய கலையும் சந்திர கலையும் சண்டை போடுதான். சரி, பகவானுடைய வலது ராசி சூரியக்கலை, இடது ராசி சந்திரகலை, ரெண்டு சண்டை போட்டு பாத்தீங்களா? அப்படி ஒரு தும்மல் விடுகிறதா சொன்னான்னு சொல்லி அந்த தும்மலில் ஒரு பெண்ணானவள் வந்து பிறக்கிறார். அவளுக்கு சந்ததி என்று பெயர் கொடுத்தார். கைலாசத்தை தூத்து சுத்தம் செய்து அழகாகவே வருகின்றாள். அவளை வளர்த்து வரக்கூடிய சமயத்திலே வளர்ந்தாள் இந்த சட்டத்தியாகப்பட்டவள். வளர்ந்தவளே சட்டத்தியாள் சட்டத்தியாள் வார்த்தாரோல் 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 சன்னதியாள் 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 வார்த்தாரோல் 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 ஒரு வயது ரெண்டாகி உயர் 3 நாளாகி உயர் 3 நாளாகி ஐந்தான நெருவில் ஆடைகட்ட படித்தாள். ஆடைகட்ட படித்தாள். இளமான திருவயதில் திருவயதில் அங்கே எழுத்தோட வைத்தனரா 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 திருவயதில் அகோஜயம் அங்கே சட்டத்தில் விழுந்திருக்கின்றாள். பாடிக்கொண்டிருக்கின்ற பூச்சி விழாவும் ஊரை சேர்ந்த சாதனை சுடர் வில்லிசை சிகரம் கலை செம்மல் கலை பேராசன் என்று பல விருதுகளை வாங்கிய வருங்கால கலைமாவணி என்ற கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமதி எஸ் ராஜகலா வில்லிசை குழுவை பாராட்டி அன்புள்ளம் கொண்ட அண்ணாச்சி பேர் சொன்னாங்களா? அண்ணாச்சி பேர் சொல்லல. ஏன் சொல்லல? ஏன்னா எனக்கு பேர் தெரியாது. அப்படியா? ஆமா. கேட்டிருக்க வேண்டியது எங்க மாமியாரோட தம்பி. அப்படியா? ஆமா. சொந்தங்க பத்திரங்கள்லாம் வந்திருக்காங்க. சொந்தக்காரங்க. குடும்பப்பா. சரி சரி சரி. ஆமா, 40 ரூபாய் 400 லட்சமாக வைத்து அன்பளிப்பளித்திருக்கின்றார்கள். அண்ணாரும் அண்ணாருடைய குடும்பங்களும் அவர் செய்து வரக்கூடிய தொழில். அவங்க இத்தனை பேர் மத்தியில எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 400 கோடி. கோடியை கொண்டு கொடுத்திருக்காங்க. ஆமா. கொடுக்கணும்னு சொன்னா அவங்க உள்ளம் பெரிய மனசு, பெரிய மனசு இல்லையா? ஆமா. கலைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். அண்மை அண்ணனுடைய கைராசி. அவர் 200 ரூபாய் 200 கோடி கோடிக்கு மேல கோடியா கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்படி கொடுத்தவனும் அவன் சாதாரண ஆள் இல்லை. ஆமா. இப்படி யாரா இருக்கு தெரியுமா? யாரு? கர்நாடகம் பரம்பரையை சேர்ந்தவனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது இல்ல, அப்படியே தான். அப்படி தானே இல்லையா? கர்நாடகம் சும்மா சொன்னா போதுமா? சரி, கர்நாடகம் யாரப்பா? யாரு? மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவார், மற்றவர் எடுத்துக் கொள்வார். வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் வைத்தவன் கர்ணவீரன், வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன். வாழ்கவே வாழ்க வாழ்க. வலதுகை கொடுப்பதை இடதுகை
அறியாமல் கொடுத்தவன். ஆமா, அது இந்த இடது கை அறியாமல் கொடுத்திருக்கிறார். அதாவது ஒருவருக்கு ஒரு நன்மை செய்து விட்டோம் என்று சொன்னால் சில பேர் எனது பந்தாவுக்காக கொடுப்பாங்க. எல்லாரும் தெரியணும், மெச்சணும், எல்லாரும் இவங்களை நாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது வலதுகை என்று சொன்னால் ஒரு ஆடவரை சொல்றாங்க, இடதுகை என்று சொன்னா ஒரு பெண்மணி மனைவி. இந்த நாம ஒரு நன்மை செய்தது அந்த மனைவிக்கு கூட தெரியக்கூடாது, கொடுக்கிறது அடுத்தவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது, அதான் சொல்றாங்க. அப்படி கொடுத்தவன் கர்ணவீரன், மற்றவர்களுக்கு வாரி கொடுத்தவன் கர்ணவீரன். ஆமா, அவனுடைய பரம்பரை சார்ந்தவர்கள். அவனுக்கு அந்த கர்ண பரமாத்மா ஏகப்பட்ட செல்வங்களை கொடுத்திருந்தார். அக்கா நினைக்கிறாங்க அண்ணாச்சிமார் ரூபாய் தானே கொண்டு கொடுத்தாங்க, அவனும் நாங்க ஒரு பைக் எடுத்து கொடுப்போமே, சாவியை கையில கொடுத்துருவோம், மேடையில கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. அப்படி பாத்தீங்களா, சாவியை கொடுத்தாச்சு, பைக் எடுத்துட்டு போங்க. இது யாருடைய வண்டி சாவி என்று சொல்லி அடையாளம் காட்டி ஊர்ல இருந்து ஒருவரை கூட்டிக் கொண்டு சென்று அவருடைய வாகனத்தை எடுக்கவும். சும்மாவா? சும்மா இல்ல, 500 ரூபாய் தரணும். அதான் யாராக இருந்தாலும் சரி 500 ரூபாய் தந்து வண்டி சாவியை பெற்றுக் கொள்ளவும். இப்படி அன்பளிப்பு அளித்தவர்களும் சரி, அள்ளித்தர இருக்கின்றவர்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு என் தாயாகி அப்படி இசைக்கியமுடைய அருளை பெற்றி, அப்படி பத்திரமாகாளுடைய அருளை பெற்றி, என் அப்பன் சிவ சுலைமான சுவாமியுடைய அருளை பெற்றி பாலையடி வாழையாக வையகத்தில் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டே அதிக பக்கத்திலே செல்கின்றோம். இப்படி பிறந்தால் சன்னதியாக மட்டுமே வார்ப்புரைக்கு வார்த்தது போல வயது 12ஆவது பார்த்தார் பகவான். பெண்ணை பார்வதி கைலாசமையில் இன்னும் சன்னதியானவள் இருப்பாள் என்று சொன்னால் கைலாயம் தீர்த்தாகிவிடும். ஆமா, அதனால நீ என்ன செய்யறது இருக்காத. எப்படி இந்த சன்னதி நீ ஆகாது அப்படி என்று சொன்னால் காலகம் விட்டு விடுவோம், காலகத்தில் அனுப்ப வேண்டும் என்று சன்னதியை காலகத்தில் விட்டு விடுறாங்க. சரி, சன்னதி காலகத்தில் வாழ்ந்து வருகிறார். சட்டனம் அங்கே வருகின்றார். அங்கே வந்தவன் ஒரு சட்டன் என்று சொன்னால் தேவாய் தேவர்கள் தினந்தோறும் பகவானுக்கு மாலை கட்டி செல்வது வழக்கம். இப்படி கானகத்திலே ஐயனார் ஆலயம் இருக்கின்றது. சட்டனம் வருகின்றான், சட்டத்தையும் பார்க்கின்றார்கள். கண்ணோடு கண் பேசின் வாய்ச்சொல்லும் இடமில்லை என்று சொல்வார்கள். கண்ணும் கண்ணும் பேசி தங்கி காதல் வளர்ந்தது. சட்டன் சட்டத்தையை பார்க்கின்றான், சட்டத்தை சட்டனை பார்க்கின்றான். ரெண்டு பேரும் மாறி மாறி பார்க்கிறார். ஆமா, அவர் நினைக்கிறார் சட்டன் முதல்ல வந்து பேசட்டுமே, சட்டன் நினைக்கிறான் சட்டத்தை வந்து பேசட்டுமே. ஆமா, ரெண்டு பேரும் பேசல. அது இப்படி அது அப்படிதான். ஏன்னு சொன்னால் பெண்கள் எல்லாம் அந்த காலத்துல உள்ள பெண்கள் எல்லாம் தலை குனிந்தவர்கள், தலை நிமிர்ந்தவர்கள் அல்ல. இந்த காலம் ஆம்பளை பேசாம இருந்தாலும் பொம்பளை போய் பேசிடுவாங்க. ஆமா, சும்மா இருக்கிறவன பாசவரையில வீழ்த்திடுவா. அது இந்த காலம். அப்படியா? அந்த காலம் அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு ஆடவர் தான் ஒரு பெண்மணியிடம் வந்து பேச வேண்டும். ஆமா, இப்படி இவர்கள் அந்த கானகத்தில் ஒருவருக்கு ஒருவர் காதல் கொண்டு கானகத்தில் காந்தர்ப கல்யாணம் செய்கிறாங்களா? காந்தர்ப கல்யாணம். இது என்ன காந்தர்ப கல்யாணம்? தெரியல. உனக்கு தெரிஞ்ச ஒரு 4 கல்யாணம் சொல்லி பார்ப்போம். 4 கல்யாணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓடி போறது, 4 பேர் கூட்டத்தை வச்சு தாலி கட்டுறது, 4 செவத்துக்குள்ள தாலி கட்டுறது, இதுதான் எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் கல்யாணமா? இதெல்லாம் கல்யாணமா? இதெல்லாம் கல்யாணமா? வேற கல்யாணம் சொன்னா நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம். சொல்ல முடியும். பெரியவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க? ஆமா, பையனுக்கு திருமணம் சொல்லி நிச்சயிக்கப்பட்டு ஒரு நாள் திருமணம் எடுப்பாங்க. இந்த திருமணத்திற்கு சொந்தம் பந்தம் உற்றார உறவினர் எல்லா பேரும் வருவாங்க. வந்தவங்க என்ன செய்வாங்க? சாப்பிட்டுட்டு வளர்றாங்க. சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்டுட்டு வாழையடி வாழையாக வாழணும், 10 ஆண்டு காலம் வாழ்க இல்லையா, செல்வந்தராக வாழ்க,
பதினாறு பெற்று வாழ்க, ஆயிரங்காலத்து பயிராக வாழ்க, சரி அப்படி இப்படி சொல்லி வாழ்த்தி கொஞ்சம் ரூபாயை கொடுத்து சந்தோஷமா இருக்கப்பா காலையில சொல்லிட்டு போவாங்க. இது என்ன கல்யாணம்? இது காத்திருப்பு கல்யாணம், நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம். சரி சரி, அது ஒரு காதல் கல்யாணம். நீ ரெண்டாவது சொன்னீங்க வச்சு கல்யாணம் முடிப்பாங்கன்னு சொல்லி, அது எல்லாமே காதல் கல்யாணம் தான். சரி, இந்த காதல் கல்யாணம் முடிக்கிறதுக்கு இந்த மாப்பிள்ளை வீட்டு பக்கமா 2 பேரை கூட்டிட்டு வருவாங்க, பொண்ணு வீட்டு பக்கத்துல இருந்து 2 பேரை கூட்டிட்டு வருவாங்க. சரி, சைன் பண்ணணும் பாத்தீங்களா? 2 பேர் வரலன்னா பக்கத்து வீட்டு வாங்குறாங்க, அப்பா அம்மான்னு சொல்லிட்டு வந்தாலே போதும், வந்துருவாங்க. அவங்களுக்கு அடுத்து 2000 ரூபாய் கொடுத்தா போதும். ஆமா, இவங்க வந்து ஆபீஸ்ல வச்சு மாலையை மாத்துவாங்க, தாலியை கட்டுவாங்க, அப்புறம் வந்து ஒரு கடிய குடிய வாங்கி கொடுப்பாங்க. சரி, என்ன கடிக்குடி? கடினா குடிக்கும் போது படை அவன் கறிக்கு கடிச்சுக்கிட்டு அந்த இந்த மாதிரி உன் காலத்துல அந்த ஊர் பக்கத்துக்கு தலைய காட்டிடுறாங்க, அவன் தலையை எடுத்துருவேன்னு சொல்லிருக்கான். சரி அம்மா பார்த்து எடுத்து நடந்துக்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சரி எல்லாம் போறாப்பா இடம் வாழ்த்துதான். ஆகையாலே இறுதி திருமணத்தை முடித்தார்கள். அவர்கள் 2 பேரும் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் என்றால் நோரதியும் போகிறதியும் போலே வந்து வாரா வந்து வாரா மாதத்திலே எப்படி இருக்கிறாள் என்றால் 1வது மாதத்திலே 2வது மாதத்திலே 3வது மாதத்திலே ஐந்தாவது மாதத்துல எல்லாருடைய மனைவி கருவுற்று இருக்கிறா, கர்ப்பமா இருக்கிறா, 5 மாதம் தரித்து இருக்கிறா போல இருக்கு சொல்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். 6வது மாதத்திலே அருவருப்பான் ஆவருப்பான், 7வது மாதத்திலே ஈழல் போல இழுக்குதென்பாள், 8வது மாதத்திலே திட்டுமுட்டாய் வருகுதென்பாள், 9வது மாதத்தில் ஒடுங்கியவரை தஞ்சமென்றாள், 10வது மாசம் மீனோடு வேட்டைக்கு செல்லிடத்தில் சட்டனானவன் உயிர் நீத்தார். ஆமா, அந்த நேரத்திலே இந்த சட்டத்தை செய்தியை அறிந்தாள், அழுதாள், உருண்டாள், உருண்டாள். மாநாட்டுக்காக அழுது உருண்டாள். மாநாடு யாராவது உயிர்ப்பாங்களா?
வரமாட்டார்கள் என்பதை உரைத்து கொண்டாள். சரி. மனதை தேற்றினாள். மாதம் 10 தெரிந்தது. ஆமா. பாலர்களை ஈன்றெடுக்கிறாள். எத்தனை பேர் இந்த பாருங்க. சட்டத்தியாகப்பட்டவள் சோரில் 7 பிள்ளை 7 பிள்ளை 7 பேரை ஒரு சூரியன் 7 பிள்ளை 7 பிள்ளை உத்தமையாய் பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்தாள். மாலருக்கு சட்டத்தியாய் சட்டத்தியாய் ஆமா ராஜா அந்த குழந்தைகளுக்கு பேர் நம்ம இப்படி பாருங்க. தக்கன் தொக்கன் இருமன் கருமன் சம்பரன் சமீகரன் தாழ்தன் இப்படி பேர் நாம சுட்டி நாலொரு மேரியும் பொழுது உடம்பாக வருகிறாள். 7 குழந்தைகள் 7 வயதில் குருகுலத்தில் கொண்டு விட்டாள். சரி. குருகுலத்தில் சென்றவங்க அவனும் படிக்க மாட்டான், மற்ற குழந்தைகளும் படிக்க விட மாட்டான். ஆமா, செய்யலுக்கு செத்து மணி பார்த்தார் குருநாதர். அப்படின்னா பட்டி மக்களே என்று அடிக்கிறாரா? ஆமா, சண்டத்தியானவள் பிள்ளைகளையும் குருவிடத்திலே படிக்க வைக்கின்றாள். பிள்ளைகள் செய்து வரக்கூடிய அட்டூழியை தாக்க முடியாத வாத்தியார் அப்பனில்லா வட்டி மக்களையும் நடிக்கின்றார். அடித்த அடிபட்டவங்க 7 குழந்தைகளும் அழுது கொண்டு ஆயிரத்தில் வந்து சொல்றாங்க, அம்மா அம்மா கேட்கின்றார்கள். எங்க அப்பா யாரு அம்மா யாரு அம்மா களவு செய்வது போலே கள்ளம் வைத்து பார்க்கிறார்கள். சரி. ஆமா, நாம் எழுத்தபடி இந்த ஜெகத்தை ஆளலாம். ஆமா என்று இந்த தாயார் அவள் சொல்ல இந்த மக்கள் எல்லாம் சிவபெருமான் நினைத்து தவத்தில் நினைத்து ஏனப்பா இப்படி தவம் புரிகிறீர்கள், உங்களுக்கு என்ன வேணும்? பகவானே, நாங்கள் சட்டத்தியால் பெற்ற குழந்தைகள். ஆமா, அப்படி என்று சொன்னால் உங்க பேர பிள்ளைங்க எங்களுக்கு வரமானது வேண்டும். என்ன வேண்டாப்பா? எங்களுக்கு தானே. ஆமா, என்ன வர வேணும் தெரியுமா? 7 கடலுக்கு அப்பால் இரும்பாலை கோட்டை போட வேண்டும். கடற்கரையில் ஆனந்த ஆணவத்தோடு வாழ்த்த வேண்டும். தீவாய் தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமை மேல் செய்ய வேண்டும். ஆமா, அது மட்டுமல்ல, ஆயுதங்கள் வெறி போனால் அடுத்த ஆயுதம் கைக்கு வர வேண்டும். வெட்ட வெட்ட உழைக்க வேண்டும், அறுக்க அறுக்க தழைக்க வேண்டும். ஒரு உதிரம் தலையில் விழுந்தது என்று சொன்னால் கோடீஸ்வரன் பிறக்க வேண்டும். 9 பேர் பிறக்கணும். ஆண் ஒருவர் கையாலே அழியாத வரம் எங்களுக்கு வேண்டும். கேட்ட அத்தனை வரங்களையும் கொடுத்தார் பகவான். ஆமா, வரங்கள் பெற்ற தாரகர்கள் எல்லாம் கைலாசவனை சுற்றி பார்த்து வர வேண்டும் என்று போகிறார்கள். வரக்கூடிய சமயத்திலே பார்த்தால் உமையவள், அப்ப பிள்ளைகளே 7 பேரும் எங்க போயிட்டு வர்றீங்க? சிவபெருமானிடத்துல வரம் பெற்று வர்றோம். வரம் வாங்கிட்டு வரீங்களா? நானும் ஒரு வரம் தாரே, நம்மளே வாங்கி போங்களே. ஓடியை பைத்தியக்காரி வாடி ஓடி என்று ஓடி என்று மேஷகாரத்தினால் பார்வதிக்கு கோபம் வந்து வருகின்றது. நேராக பகவானத்தை வந்து சொல்லுகின்றார். அண்டவர் வேண்டி என்று சொன்னேதவை நிச்சயமல்லவோ ஈஸ்வரல்லவோ சொல்ல சொன்னீரோ பசுமீட்டே மாயிருக்கிறோம்
அதாவது இனிமேல் நாம் யாரை பிரிவு செய்ய வேண்டும்? தாரதி நடி இருக்க வேண்டுமையானால் 74 மாதக்களை 7 கண்ணீராக விளைவு செய்கின்றார்கள். பிறந்தார்கள் கன்னிமார்கள். நேராக தாரதனுடைய ஓட்டில் வருகின்றார்கள். வாடா வாடா தாருக எனவே பார்த்தார்கள் 7 பெண்கள் நேராக தாருடைய ஓட்டிலே வந்தார்கள். அப்படி என்று வரக்கூடிய சமயத்திலே எந்த விட்டம் விளக்கின்றான் அறுக்காறு கதலைக்கின்றார். அந்த நேரத்திலே பார்த்தாள் பார்வதியார்கள். ஆண்டவா உங்ககிட்ட யார் யாரையும் விட்டு தாரதியை தனியா இருக்க நான் சொல்லலை. தாரதியை தனியா இருக்க வேண்டுமே. ஆனால் பேரு கலங்காரி போரு கலங்காரி உங்களை பத்திரமாக இல்லாமல் வேறு எவராலும் தாரதியை தனியா இருக்க முடியாது. அப்படி என்ற போது தெய்வா தேவனை அழைக்கின்ற உள்ள தெய்வா அதே வார்த்தை வந்து சொல்ல லட்சுமி வந்து பிறக்கின்றாள். நாடி மறிப்புலி வந்து பிறக்கின்றது. 5வது நாள் ஆடரவு வந்து பிறக்கின்றது. பாப்பை பிடித்தால் ஆவரணம் ஆதியாக கழுத்திலே போட்டார். 6வது நாள் மழு வந்து பிறக்கின்றது. 7வது நாள் இடவம் என்ன காளி வந்து பிறக்கின்றது. காளையை மாதமாக இருக்கிறார். 8வது நவரத்திலே கட்டளை மேதாரி வந்து பிறக்கின்றார். கால் கைகளுக்கு விளக்கு மாட்டி காத்தா பெருவனத்தில் கட்டி வச்சாங்க. 9வது நாள் அவதங்களே தெரி வெட்டீர் வந்து பிறக்கின்றது. 10வது நாள் வெற்றி பால் நெஞ்சு வந்து பிறக்கின்றது. நெஞ்சு பத்து திருவாய் தீவாய் திருவெல்லாம் வந்து சேர்ந்து வாத்தி இலை வரிதி
பாப்பாவுக்கு நஞ்சு வந்து பிறந்திருக்கு. அவ 20 ரூபாய் இருந்தா அதையும் வந்து கொடுத்துருவோம். ஆமா, இது கேட்டாலும் இல்ல 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 இதெல்லாம் ஒவ்வொருட்டையா வாங்கி வாங்கி மாமா கொடுத்துட்டே இருக்காரு. எல்லாம் கடைசிக்கு போறோம். நம்ம வாங்கிட்டே இருக்க வேண்டியது. ஆமா ஆமா. இனி அதனால இனி என்ன நஞ்சு தான் வந்து பிறந்துட்டு நஞ்சை இந்த நாட்டிலே விட்டால் நரள் சேதமடைந்து விடும். அதுதான் இனி அதனால நஞ்சு கடலில் விட்ட வேண்டும் சொன்னால் கடலையும் வெட்டி விடும். அதனால அது மலையில விட்ட வேண்டும் சொன்னால் மலை எட்டும் நடந்து விடும். ஆமா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? நஞ்சு நாமே சாப்பிட வேண்டியதா? பகவான் எந்த பொருள் இருந்தாலும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி இருக்காரு. அப்படின்னா அவர்கிட்ட தான் நம்ம ஒப்படைக்கணும். அப்படின்னு திருவார்த்தையை வைத்து அபிஷேகமாக வைத்து கட்டி சரி பகவானுடைய முன்பிலே கொண்டு வைக்கக்கூடிய சமயத்திலே நஞ்சை அரநார் கட்டண போதி நஞ்சை அரநார் கட்டண போதி ஆயனாரோ போதம் கட்டார் போதம் கட்டி சரணாரோ போவடி சரணாரோ அவளியமெல்லாம் இடையிலே சொல்லி நஞ்சை வாடி நஞ்சை வாடி வாடி விடாதே பகவன் போதி உமை வாழ்வழியாரோ உமை வாழ்வழியாரோ அண்டத்தை எட்டி தானே விழித்தாய் கண்டத்திலே நிட்டது நஞ்சி கருவுருவாகவே வளர்ந்து பாராய் நாளோட வண்ணதிதனை நாளோட கண்ணதிதனை ஒருவன் அதிலே போவாய் சொல்லியே பூங்கொடி பத்திரமா வாடி அம்மை வந்து பிறந்தாள். செடி பகச்செடி 16 செடிகள் செடி பகச்செடி 3000 செடிகள் ஆளுநரி தலையெழுத்தே ஆளுநர் தலையெழுத்தே ஆளுநரை பத்திரபாடி ஆளுநரி தலையெழுத்தே ஆளுநரி தலையெழுத்தே ஆளுநரி பத்திரபாடி சொல்ல நான் இருக்கிறதை மனிதனாவாரி சொல்ல நான் வெற்றி கொண்டது மகமாரி பத்திரமாவாய் அம்மை யானவள் வந்து பிறந்தாள். ஆள் வந்து விருந்தாள் தாயாகிய பத்திரமாவாளி. ஆமா தாய் பிறந்த போது தகுதியானவள். அப்பா இந்த தாரனை தெரியறக்க வந்து விருந்தாள் அல்லவா? மாவாளி எடுத்து அவள் தாராட்ட வேண்டும். அது என்று பார்வதியானவள் பத்திரமாவாளி எடுத்து எப்படி தாராட்டுகிறாள் என்றால் ஆரீரேரி ராரீரேரி தாராரோ ஆரீரேரி ஆரியாரோ
சொல்லி பகவானோ வீர குறவை முழக்குவா இப்படியே வரமாகி வாராளா வழிவழகி பூஜை கொள்ள வைத்து அக்கிரமா காளியம்மை ஏறிக்கொண்டே தளமதிலே பூஜை கொள்ளுவாரா படுக்கையோடி மேலத்தோடி மேல தோளத்தோடி கொட்டி வர ஓதி வர அம்மையவை பூஜை கொள்ளுவாரா பூஜை ஆதாடி போட்டு